எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? நம்ம உருளைக்கிழங்கு வச்சு நிறைய கரீஸ், கிரேவி ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா உத்தராகண்ட் ஸ்டைல்ல ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போறோம். இது ஆலுகே குட்கேன்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸும் இங்க நான் ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். 10 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மசாலாவை நம்ம தோல் கூட தான் செய்ய போறோம். வெந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா நறுக்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு தோல் வேண்டாம்னா நீங்க தோல் எடுத்துட்டு கூட நீங்க செஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த சைஸ்ல நறுக்கி வச்சா சரியா இருக்கும். இத ஒரு பவுல்ல எடுத்து வச்சிடலாம். இந்த கறிக்கு ஒரு மசாலா அரைச்சுக்கணும். மிக்சர் ஜார்ல நறுக்குன 4 பச்சை மிளகாய், நறுக்குன ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு கையளவு கொத்தமல்லி தண்டு சேர்த்து முதல்ல தண்ணி எதுவும் ஊத்தாம ஒரு தடவை அரைச்சுக்கலாம். இந்த மசாலா ரொம்ப ஸ்மூத்தா அரைக்க கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். பாதி அரைப்பட்டதும் ஓரமா இருக்கிறது எல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி மறுபடி ஒரு சுத்து அரைச்சுக்கலாம். இப்படி பல்ஸ் மோட்லேயே அரைச்சிங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைப்படும். பாருங்க, இதுதான் கரெக்டான டெக்ஸ்டர். உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு டிஷ் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு அகலமான கடாய் எடுத்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது மஸ்டர்ட் ஆயில். கடுகு எண்ணெயில் செஞ்சாதான் இந்த கறி அதோட ஒத்தன்டிக் டேஸ்ட்ல இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசா வறுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 4 சிவப்பு மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் பொரிச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலாவை கடாயில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம இந்த மசாலாவை எண்ணெயில வேக வைக்க போறோம். மசாலா நல்லா எண்ணெயில் கலந்து வரட்டும். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆனதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்கு சேர்த்து மிக்ஸ் பண்ண பிறகு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சு நறுக்கின கிழங்கு பீசஸ் சேர்த்துடலாம். மசாலா எல்லாம் கிழங்கு பீசஸ்லயும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா கிழங்கு கூட நல்லா கலந்தாதான் நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு கையளவு நறுக்கி சேர்க்கலாம். ஒரு முடி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா லேசான புளிப்பு டேஸ்ட் கூட இந்த கறி சாப்பிட ரொம்ப ருசியா இருக்கும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, எவ்வளோ அருமையா இருக்குன்னு பார்க்கறதுக்கு. வாசனையும் பிரமாதமா இருக்கு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த கறி சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே பண்ற உருளைக்கிழங்கு கறி மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சு கடுகு எண்ணெயில செய்யற இந்த கறி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பெஷல் உத்தராகண்ட் ஸ்டைல் உருளைக்கிழங்கு மசாலா அருமையா இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா தொட்டு சாப்பிடலாம். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இல்லைன்னா ட்ராவல் பண்ணும்போது கூட நீங்கள் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோ அருமையான ஒரு டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.